Taste the Daily. வணக்கம் ராகினி, இது குறித்த விவரங்களை நீங்க சொல்லலாம். இருக்கக்கூடிய வளையன்குளன் கிராமத்தில் மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் பெண் உட்பட ஒரு பலியாகி இருக்கக்கூடிய சம்பவமானது அந்த பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் கடந்த 2-3 நாட்களாகவே தொடர்ந்து மழையானது தொடர்ந்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை பாதிப்புகளும் அதே போன்று மழையினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளும் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. குறிப்பாக மதுரை சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று பெய்த மழை காரணமாக மாலை 6 மணி அளவில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்தடை ஏற்பட்டதன் காரணமாக அந்த வீட்டில் இருந்த மூவரும், குறிப்பாக 65 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி, அதே போன்று அவருடைய மகள் மற்றும் பேரன் மூவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கின்றனர். அந்த நேரத்தில் மின்தடை ஏற்பட்டதனால் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் மழையின் காரணமாக வீட்டின் சுவரானது இடிந்து விழுந்துள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதில் மூதாட்டி நேற்று மாலையே பலியான நிலையில் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த அடுத்த இருவரும், அதாவது அவருடைய மகள் மற்றும் பேரன் இருவரும் உயிரிழந்திருக்கின்றனர். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் கடந்த ஆண்டும் இதே போன்று ஒரு விபத்தானது ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அங்கிருக்கக்கூடிய சேதமடைந்த கட்டிடங்களை கணக்கிட உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இதே போன்று ஒரு விபத்தானது ஏற்பட்டு 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். குறிப்பாக அனைத்து பகுதிகளிலுமே சேதமடைந்திருக்கக்கூடிய கட்டிடங்களை கணக்கெடுத்து முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது எடுக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராகினி.